பாண்டவருக்கு பயந்து இருக்கலாமா? நம்மிடம் சூதாடி தோற்று அவனுங்க காட்டுக்கு சென்றாங்களே நம்மள போல காய்கறிகளை குசித்து விட்டு தொலைநீரை அறிஞ்சு விட்டு அவங்களுக்கு பலமையாது நம்ம போல திறமையாது. அவனுக்கு நீ பயப்படுற இன்னைக்கு தான் தெரிய போகுது கண்ணனா கர்ணா காண்டிபனா கர்ணனா என்று. நான் ஏன்டா பயப்படணும்? வேற யாருன்னா தான் சொல்றேன். பாண்டவர் விட்டு அவங்கள ஒரு புறம் உண்டு, அவங்களுக்கு நான் பயப்படல. வேற யாருன்னா இருக்கிறான்னா யார் தெரியுமா? அவன் வந்தாங்க பாண்டவருக்காக உறுதுணையா இருக்கிறான யாதவனாக கிருஷ்ணன். யாரு அந்த சண்டால கிருஷ்ணன்? ஏதாவது சதி செய்திருவானா? தம்பி துரியனா சதி செய்ய சதி செய்ய வேண்டும் என்று அவன் எப்படி செய்வான்? வந்தாலே மாயக்கிருஷ்ணன் எப்படி செய்வான்னு கேக்குறேன். சமத்தை அறியாமல் நான் விடுவேன். எப்படா செய்வான்? எப்படா செய்வான்? அவன் செய்வானா? எப்படி செய்வான் தெரியுமா? அவன் இரவில் தனியாக அவர் அம்மா பாடகத்துல பூரா பாடி இருப்பாரு. நான் பாடினு இல்லையா? அதனால கோச்சிக்காத. இரவில கூட வந்து அவன் பகல்ல வந்து கொள்ளுவான் நினைக்க போறேன். 18 நாள் யுத்தத்துல இருந்து அவன் கோட்டை மாறிட்டான். அந்த யாதவனாகிய கண்ணன் இரவில வந்து கூட நம்ம இருவரையும் கொள்ளுவான். ஆனா அவன் நெஞ்சம் பூரா என்ன தெரியுமா? அவன் நெஞ்சில் இருப்பது பூரா என்ன தெரியுமா? அவன் எப்படி கங்கணம் கட்டுகிறான் தெரியுமா? என் அரவ கொடியா அவனை துணையா வச்சுக்கிட்டு அந்த யாதவனாகிய கண்ணன் சேனையெல்லாம் சீவரான அது வீரனாகிய வந்தாலும்
நாகக்கணியை எதிரியாக மேல போடக்கூடிய பாவத்தை ஏன் படம் தெரியுமா போறாங்க அந்த பக்கத்துல அடங்காதி வீரன் என்றுமே அர்ஜுனன் வந்தாலோ அந்த அர்ஜுனன் வந்தாலும் என் நரவ பணத்தை விட்டு அறுக்காமல் விட்டு விடுவேன். கையில தூக்கிட்டு வரும்போது என் மேல போட்டுருவேன்ற பயத்துல நான் ஓடி ஓடி ஒளிஞ்சேன். ஆனா எதிரி மேல தான் போட போறேன். இந்த நாகத்துக்கு நான் தூபதேவி காட்டி விட்டு இருந்தா நீ வாண்டிட்டு இருப்பேன். ஆமா, இன்னும் நான் அதை எழுப்புல அந்த அதிவீரனை பாத்துக்கிறேன். ஆமா, அந்த அர்ஜுனனுக்கு பாத்துக்கிறேன். இன்னைக்கு தான் தெரிய போகுது. கண்ணனாத காட்டி போறான். கண்ணனா காட்டி தெரியாதுனா நான் நான் இருக்கிறேன். எனக்கு விட தாமலை மட்டும் கொடுத்தா போதும். ஓஹோ, உனக்கு விட தாமலை கொடுத்தா ஆமா வெற்றி எனக்கு. எனக்கு அண்ணா அண்ணா என்னோட நாராஜி கவியல்ல கண்ணா தேவா அவர் பின்னமா அவன் பின்பற்ற செய்தான் பாவே அவன் நாமாய் கொன்றான் அண்ணா நிலையது கலங்கிடவே நாமாய் அவர் சேனையெல்லாம் நீ வாரி போட்டு வாரும் அண்ணா. அந்த பாதி அர்ஜுனன் இருக்கிறானே அவனுக்கு மைத்துடனா இருக்கிறான பாஞ்சாலன் புதல்வன் துஷ்டத்தூய்மன் 15ஆம் நாள் யுத்தத்திலே நம்முடைய குருவாகிய தோணாச்சாரிய ஒரு குரு என்று மாறாமல் ஒரு வாத்தியார் என்று மாறாமல் ஒரு வாத்தியார் என்று மாறாமல் குரு என்று மாறாமல் 15ஆம் நாள் சண்டையிலே மூச்சாகும்படி செய்து விட்டார். மூச்சு போகும்படி செய்து விட்டார். அதனால இன்றைய தினத்தில் அந்த பாண்டவர் சேனாசனைகள் எவ்வளவு இருந்தாலும் பாண்டவருக்காக யார் உறுதுணையாக வந்தாலும் யாரால் யார் இருந்தாலும் பாண்டவரின் ஒருவனை நீ கொண்டுட்டினா அவர் சேனையை மடித்து விட்டு பாண்டவரின் ஒருவனை மடித்துட்டினா இந்த நீ என்ன எப்படி எல்லாம் பார்த்த, எப்படி நான் வளர்த்த தெரியுமா? தன்னை தெரியாதுனா ஒரு குலமோ நிறையா எண்ணெய் ஒரு குலமோ தெரியா எண்ணெய் உங்களில் குலத்தோர் என்னை ஒருவனாக்கி அவர் மனைக்கு வளர்ந்து என்னை ஐயா செம்போன் முடி தந்தாய் அம்பூரசி இந்த பாரோரு புயரசும் மலரும் போற்றும் இந்த 13 எந்தனருக்கு தந்தாய் தம்பி தம்பி துரியோதனா 13 எந்தனருக்கு தந்தாய் தம்பி இந்த உற்ற போரில் இளமுவேல் திறமுவேல் கர்ணராஜா. எந்த குலம் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி என்று என்னை பாராமல் படிக்கு அப்பேர் வட்ட அரங்கேற்றத்தில் அப்பேர் வட்ட உங்கள் குலத்தில் அண்ணா தெரியாமல் படிக்கு அண்ணா என்று உங்களை குலத்தில் என்னை ஒருவனாக்கி என்னை அழகு பார்த்தாயே அண்ணா. இந்த முடி இந்த பேருட்ட அங்குதேசத்தை பட்டத்தை கொடுத்து இந்த அங்குதேசத்தை நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று எனக்கு இந்த செம்போன் முடி கொடுத்து வரக்கூடிய அத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுக்கிறது எனக்கு குடவள என்று பேர் எடுத்து வைத்தாயான். அப்படி துரியோதனா இந்த உயிர் உனக்கு தான் அர்ப்பணமே தவிர வேறொருவருக்கு நான் செய்ய மாட்டேன். உயிரை என்ன வளர்த்தான எடுத்து வளர்த்தான ரதேந்திராதகி அவர்களுக்கு உட்கால் விடுவேன் தவிர இல்ல இந்த துரியோதனுக்காக விடுவேன் தவிர வேறொருவருக்கு யாருக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அண்ணன் உஷாராச்சாரி நமக்காக அவரு ரெடி ஆயிட்டாரு. தாமலத்தை வாங்கி அப்போ வாங்கடா வெத்தலை பாக்க 1001 அரை எட்டு ஓடியா எதுனா ஒண்ணு
ஐயா விடுதாமலம் கூட்டு வருங்க. வெறுவத்தில் தட்டியா? ஆமாங்க அண்ணா. தாம்பூலம் தண்டேன் என்னடா போறியா போன்ற முத போகும்போது போறியா போன்னு சொல்றாரு. ஏய் தம்பியாக இருக்கிற துரியோதனை பார்த்தாயா? விடைத்தாமரை கொடுக்கும் பொழுது தவறுது. தவறுந்தாலும் அண்ணா போறியா போ அப்படி சொல்லி தம்பி துரியோதனா போட்டா போறியா போ போ அண்ணா. சமர்களை போறேன்றீங்க. ஆமா. யாருடைய தயவால போறேன்? தம்பி துரியோதனா ஆண்டவன் உதவியாலே அமரது செய்ய வேகி என்னடா தவறான வார்த்தை? அந்த மாலாக கண்ணன் யாரு நமக்கு எதிரி இல்லையா? அந்த கமலாட்சி நமக்கு எதிரி இல்லையா? அவனுடைய தயவால இவர் சண்டை செய்து இந்த அத்தினாபுரியை மீட்டு நான் ஆண்டா. எனக்கு என்ன மானம், எவ்வளவு அசிங்கம். என் சேனாசனி புறா பூச்சி அவன் தவிரால என் சேனையை அழிச்சவன் அவன். சண்டையை வள நிறுத்து. ஆண்டவன் என்றால் தாஜக என்பெருமான் அவன் ஆண்டவன் நினைக்கிறேன். அவன் கடவுளை காண்டவன் யாரு? அந்த 2000 நேத்திரம் எடுத்த பரம கடவுள் இருக்கிறாரு. அவர் எனக்கு காண்டவன் கிடையாது. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அவர் எனக்கு காண்டவன் கிடையாது. இந்த ஆக்கையான சரீரத்திலே இந்த 5 பஞ்சபூதம் உன்னுடைய உடம்புல 5 பஞ்சபூதங்கள் வாடுகிறது. இந்த ஆக்கையான சரீரத்திலே இந்த 5 பஞ்சபூதம் இந்த உடம்புல உயிர் இருந்தால் அவன் தான் எனக்கு ஆண்டவன். இந்த 5 பஞ்சபூதங்களும் ஒருமிக்க என்னுடைய உடலிலே இருந்தால் ஒவ்வொரு வருவதுமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 66,666 சுவாசம். 6666 இது ஒருமிக்க என் உடலில் இருந்தால் உடம்புக்க இந்த உடம்புல இருந்தால் எதிரியை நான் வென்று வருவேன். சரி அப்படியா? அதுதான் ஐயா ஆண்டவன் உதவியாலே அமராது செய்ய வேகி பாண்டேவின் புதல்வானான அந்த பர்கோனானை தன ஜெயிக்க ஐயா நிலக்குலங்கிட செய்து மீண்டும் நான் வருவாய் விட தருவாய் தம்பி. அண்ணா தம்பி துரியோதனா அண்ணா அப்பேற்பட்ட அர்ஜுனாக இருக்கக்கூடிய நான் வென்று மீண்டும் திருவரிய எனக்கு விட தமது போறியா போ போ தம்பி துரியோதனா. டேய் இன்னொரு ஆனா ஒண்ணு டேய் தம்பி துரியோதனா எனக்கு ஒரு குறையும் இல்லை ஐயா இன்னும் ஓர் செய்திகளாய் ஐயா மணலேறி தள்ளிய பூவன் எனக்கு மாமானோ சரதியானா ஐயா கடையுட நைவர் தம்மை கடையுட நைவர் தம்மை கண்டித்து துண்டித்து நான் வருகிறேன். வரக்கூடிய எதிரி தம்பி துரியோதனா அண்ணா அந்த அர்ஜுனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு அந்த பாலாய கண்ணன் யாதவனாகிய கண்ண கிருஷ்ணவரா என்பெருமான் பாலாய கண்ணன் வருகின்றான். அவனுக்கு எதிராக அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு சாரதி தர வேண்டும். அவர் யாருன்னா மாத்ரா தேசாதிபதி ஜல்லிமாமன்ற சிவபெருமானம் 3 முறை நேரடியா பார்த்தவர். ஆமா அந்த 38 அழகு உடையவர். ஆமா அந்த கண்ணனுக்கு நிகரானவர். ஆமா அவர் இன்னைக்கு எனக்கு சாரதியா வந்தால் ஐவர் சிறப்பு கண்டிப்பேன் துண்டிப்பேன். அப்படியா? ஆமா மாமா ஓகேடா
என் தம்பி முகத்தை நான் பார்க்கவா போறேன். அப்ப இன்னும் கூட லாஸ்ட் அவர் கதியே அவ்வளவுதான். இது வேண்டு என் தம்பி முகத்தை நான் பார்க்கவா போறேன். இன்னும் ஒரு சத்துரு மாரியும் போ தேர் போது போ நீங்க ஒரு தேர் தான் போகும். சரியான பையன் என்னடா முகத்தை பார்க்கவா போறேன்றாரு. யாரு கேட்டா இன்னைக்கு? ஆமா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு 17 நம்பரு நெடுஞ்சா 17. இன்னைக்கு யார் தேரு? ஆமாங்க. எப்படிங்க? ஓஹோ இன்னைக்கு யார் தேரு? உங்க தேரு. அப்படியே அசைந்து 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 அசைந்து. ஆமா இன்னைக்கு யார் தேரு போகுதா? உன் தேரு நீ அசைஞ்சு அசைஞ்சு போதும். இன்னைக்கு 17 யார் தேரு போகுது? 17 உங்க தேரு. நாளைக்கு என் தம்பி தேரு. ஓஹோ நாளைக்கு 18 பின்னாடியே பின்னாடியே தம்பி தேரு. அவ்வளவு சிலமான வார்த்தை பேசுறாரு. சண்டையிலே வெற்றி தோல்வியை பார்ப்போம். அவன் தான் கோயந்தா. ஏய் டேய் யார் தெரியுமா? ஆமாங்க. இன்னைக்கு 17 நாள் அமரிலே ஆமா அந்த பாண்டவர் முதல்வனாக இருக்கக்கூடிய ஆமா அந்த பேரி அந்த விஜயன் அப்பயார் வட்டவனே ஆமா நான் இன்னைக்கு போய் சமராக்கிய ஆமா யுத்தம் செய்து அவன் அந்த குருஷாஸ்திரம் படித்து விட்டான். என் தம்பியாக இருக்கக்கூடிய என்ன தெரியுமா? ஆமா புகழ்மலை ஆமா போனதற்கு வரவேற்பு ஆமா எடுத்துக்கொண்டு நாளைக்கு என் தம்பி சேர்ல ஏறி வருவான். நான் தான் சொல்றேன். ஓ வெற்றி இவர் ஜெயம் பெற்று விட்டார். நாளைக்கு நான் ஆமா ஜெயசங்க முழுகிக் கொண்டு அந்த வரவேற்பு கொடுப்பீங்க பாரு. அத சொல்றாருங்க. உங்க அண்ணா. அதனால இன்னைக்கு யார் தேர் போகுதா? நாளைக்கு என் தம்பி தேரு பின்னாடியே வரும். நான் வந்துட்டே வந்துடுறேன். அப்படி இருந்தாலும் உன்னுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு உனக்கு சாரதி அந்த கண்ணனுக்கு நிகரான ரத சாரதி அந்த மாத்ராஜா சாதிபதி தள்ளி மாமனே அவர் எங்க இருந்தாலும் நான் கூட்டாந்துடுறேன். தேர அலங்காரம் பண்ணு போ. தம்பி விஜயனா மாமா இருக்கக்கூடிய தள்ளிய மாமா வந்துட்டாரா? சரி வந்துட்டாரு. அப்படி ஆனால் நாங்க அமரமாகிய குரு சாஸ்திரம் போயிடும். நீ ஒரு டேய் மகாராஜா அரேண்டா. ஆமா தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதன். ஆமா பார்த்தாயா? அண்ணா போறியா? போ எங்கனா போய் வாங்கி பாத்தியா? போய் வாயினா அவர் வாயில வார்த்தையே வரலங்க. என்னைக்கு ஒரு வீடு ஊர் பயணம் போனாலும் ஆமா வீட்டை விட்டு போனாலும் எங்க போறன்னு கேட்க கூடாது. போறியா அப்படின்னு கேட்க கூடாது. இந்த அவலட்சணமா சொல்லு. ஆமாங்க. போயிட்டு வாங்க அப்படிதான் சொல்லணும். ஊருக்கு போனாலும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். ஆமா போறியா? போ. நான் போனா திரும்பி வரவா போறேன். வருவீங்க. எங்க வர ஐநாகி பிரம்மதேவி எழுத்து யாராலும் மாற்ற முடியாது. மாமாவுக்கு இருக்கக்கூடிய சல்லிவாமனை பேர் சாரதியை அமர்த்தி இப்ப ரத்தன போறோம். ஆமாங்க புறப்படலாம். என்ன வார்த்தை சொல்ல வந்தாய்? வீரத்தை அன்னைக்கு திரௌபதி கல்யாணம் மாறிடும் போதே பார்த்தோம் வீரத்தை. உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. அரங்காட்டத்துல பார்த்தோம் வீரத்தை. அங்கேயும் அர்ஜுனால ஒண்ணும் பண்ண முடியல. நீ சண்டைக்கு போறன்னா நேரம் எதிராளி போய் இழந்தாலும் பேசிக்கணும். இங்கே நீ அந்த ஒரு கணையால் விஜயன்னு சொன்னா ஒரு கணையில மடித்து நீ மடித்தா இருக்கட்டும். அந்த வீரத்தை இங்கேதான் பேசுற. அங்க போய் உத்தகத்துல வச்சுக்கணும், குருஷேத்திரத்துல வச்சுக்கணும். இந்த வீரம் நான் இருக்கும்போது எதுவுமே பேசக்கூடாது. நான் சொல்றேன் மாமா, நான் இன்னைக்கு எஜமான். எனக்கு நீ ரதத்தட்டலாம் இருக்கிற. நான் எப்படி சொல்றேன் அந்த வெளில ரதத்தை ஓட்டணும்.
வீரனுக்கு எப்படி ஒரு வீரனை பத்தி வீரனுக்கு தெரியுமோ அத மாதிரி எதிராளி இருக்கக்கூடிய சாரதி பத்தி இந்த சாரதிக்கு தெரியும். அதனால அவ எதிராளி சாரதி ரொம்ப சூட்சியமானவன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். ரதம் மட்டும் தான் ஓட்டணும், வீண் வார்த்தையிட்ட பேசக்கூடாது. ஓட்ட சொன்ன வண்டி ஓட்ட நாய் வந்து பேன துருவன்கிட்ட சொன்னேன். அவன் தேவை ஈக்குவலத்தான் சூட பொங்கவன். அவனுக்கு போய் மத்திர தேசம் ஒரு சல்லி பூபதி நானு நாட்டுக்கு பேரரசன். இவனுக்கு நான் ஓட்ட பண்ண சொல்லி பார்த்தேன். ஆனா கேட்கல. அவன் புத்தி காட்டுறான் பத்தியா? இப்ப என்ன சொல்றேன் கர்ணா? அட எதமா சொல் படிக்கு அண்ணா தம்பி தெரியாதா? இருவரும் ஒருமிக்க சேர்ந்து எதிரே கொள்வதற்கு வண்டி ஓட்ட வந்த நாய் கொஞ்சம் அப்படி அனுப்புனா நீங்க 2 பேரும் சண்டை போடுறது பார்த்தா குழி எனக்கு நீங்க எங்க வைக்கிறீங்க? இவன் யாரு? நான் யாரு? இவன் சேர்ப்பாக மகனுக்கு நான் சேர் ஓட்ட வச்சு என்ன இவா பேசுறான். இவனுக்கு நான் ஓட்ட மாட்டேன். மாமா என்ன விடு மாமா. ஒரு சமாச்சாரம். என்னது? அந்த ஈசனுக்கு சேர் ஓட்டத்து பெருமதேவன் மூர்த்தி கடவுள்ல மூவரும் சமம். அந்த ஈசனுக்கு பெருமதேவன் சேர் ஓட்டினார். இன்றைக்கு யார் யாருமே ஓட்டுறான்? அந்த பார்த்திபனுக்கு அந்த பரந்தாமன் ஓட்டுறான். தம்பி தெரியாதா? வீண் வந்த சின்ன வார்த்தானோ அண்ணா மாமங்க தம்பி தெரியாதா? சொல்ற மாதிரி அவர் உன் பேச்ச கேட்பாரு. மாமா எனக்காக இன்று ஒரு நாளைக்கு எப்படின்னா ஓட்டி தோழி மாமா என்ன செய்வது? ஒரு இடத்துல வந்து அணிவகுப்பு போது ஓட்டு மாட்டிக்கிறேன். இருந்தாலும் நான் பெரிய ஆளா இருந்தாலும் துரியோதன ஒரு அரசன். அவன் தொடத்தை கேட்டாங்க. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி உங்க கூட நான் வருவதாக இருந்தால் என்னுடைய மனைவியிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. குருச்சேத்திர பூமிக்கு செல்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு என்னுடைய மனைவியிடம் விடைத்தாம்பலம் வாங்கி கொண்டுதான் உங்க கூட வருவேன் நானு. ஏன்னா மந்திரி வேலையா வேணாம் விட்டுருங்க. நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தணும். அதுதான் சொன்னாங்க. சுடர் ஒளியா இருந்தாலும் ஆமா தூண்டுகோல் ஒரு ஆள் இருக்கணும். ஆமாங்க. ஆனா சண்டைக்கு போறணும். ஆமா கெண்டிக்கு போறணும். ஆமா திரும்பி வீடு வந்ததான் நல்லதா வந்து விட்டாதான் நிலைமை நிலை. ஆமா அதனால எனக்கும் என் மனைவியாக இருக்கக்கூடிய பொன்னுராயத்துக்கும் திருமணம் செய்து 16 வருட காலமாகிவிட்டது. 16 வருடம். ஆமா ஆமாங்க. 16 வருட காலமாக திருமணம் செய்து அன்றைக்கு திருமணம் செய்து மணவர்களை வந்து விட்டு ஆமா திருமணத்துக்கு தலைமையில் இருந்தவா பாரு. ஆமாங்க. அன்றைக்கு அவ முகத்தை பார்த்தனே தவிர இதனால வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. பார்த்தது கிடையாது. அன்னைக்கு திருமணம் செய்ய பொழுது அன்னைக்கு விடைத்தாமலம் கொடுத்த மாத்தையா. ஆமா அது இன்னைக்கு நான் அமரமாகிய குருசேத்திற்கு போகிறோம். ஆமாங்க. அவன் இடத்திலாவது விடைத்தாமலம் பெற்று போனால் ஆமா அந்த அமரமாகிய குருசேத்திரத்தில் ஆமா நமக்கு ஒரு ஜெயம் பெற்றாலும் வரலாம். ஆமாங்க. அதனால மனைவியாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல தாய் விட்டு சதியாக இருக்கக்கூடிய ஆமா சுந்தர தாதி ஒன்று இருக்கிறது. சுந்தர தாதி அப்பேற்பட்ட சுந்தர தாதியை அழைத்து சில வார்த்தைகளை பேசி அந்த பொன்னூரி நாயகத்துல அன்னைக்கு மணவரனாய் கொடுத்த மாதிரி கைத்தாமலம் ஆமா என்னைக்கு கொடுத்தா நான் குருசேஸ்திரம் போய் வரேன். ஆமாங்க. அப்படி விடத்தாமலம் போட்டா பொன்னூரி பொன்னடி நாயகம் தெரியாதியா? அகாதப்படி என்றால் ஆமா கர்ணனாகப்பட்டவன் இதோ பொன்னூரி அரண்மனை அருகாமையில் சென்று பொன்னூரி நாயகத்தை பேசும் உரையாடுவதற்காக அதனால் கைத்தாளம் பெறுவதற்காக செல்லும் தருணத்தில் அந்த பொன்னூரி நாயகன் தற்பார் கலை விளக்கம்
சிறந்தாந்த வணக்கப்பா. நல்லா இருப்பா. வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா. வணக்கப்பா வணக்கம் வணக்கம் வணக்கம். பா
ஆமாம். எதனால் கூடப்பட்ட சபை? மக்களால் கூடப்பட்ட சபை. மக்களால் கூடப்பட்ட சபை. ஆமாம். எதனால் கூடப்பட்ட சபை என்றால் அப்பா. ஆமாம். அவங்க அப்பா குமார் அபிராமி. ஆமா. ஈன்ற முதலில் ஈன்ற பிள்ளைகள் ஆமாம். காலம் சென்று விட்டார். ஆமாம். அப்பா எட்டெடுக்கும் மாளிகையில் எட்டை விட்டான் என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி. நானும் வேறுபட்டு நின்றான் அடி. அவர் வேறுபட்டு நின்றான் அடி. பசுமுல ராசாவே பசுமுல ராசாவே தோட்டத்தில் புத்திருந்த ரோஜாவே திருமணம் ஆகிவிட்டால் சுவாமி. அவன் முதலாக சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த கற்பப்பை இந்த அங்கத்தில் தாயாக ஆகிவிட்டால் அப்பா ஒரு கோடி பல கோடி கொடுத்தாலும் அந்த மனிதனா பிறந்துட்ட ஜென்மம் போனாலும் பணம்னாலே போன வாய்த்தாருக்கு சொல்வார்கள். அந்த பணத்தை பார்க்க மாட்டாள் அந்த தாய். நம்ம கர்ப்பமானது விட்டேன் என்று இந்த உலகத்திலே கொடுத்து முடித்தால் சந்தோஷத்தை கொடு தாங்குவாளா? அப்படி முதலாக கருவு தரித்த நீ இந்த அபிராமி அங்கத்தில அப்பா அதுவும் ஆண் வாரிசு என்றால் சுவாமி எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாள், எப்படி எல்லாம் போயிருப்பாள். ஒன்னு ஆராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாள். நானும் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணம்மா. அப்பா அக பையில் நீ பிறந்து